ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். இன்றைக்கி ஒரு நியூ ஆன்கோயிங் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதில் ஹீரோயின் பகலில் வயசாகியும் நைட்டில் எங்காவும் தெரியாதனமாக வார்த்தையை விட்டு மாறிடுவாங்க. மறுபடியும் எப்படி எங்கே பர்மனெண்ட்டாக மாறுறாங்கன்னு தான் கதையே. ஃபேண்டசி, காமெடி எல்லாமே இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த ட்ராமாவோட ஹீரோயினியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினி சைக்கிளில் போகிறாங்க. எங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத தான் போகிறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ஹீரோயின் போகும்போது ஒருத்தர் ஹீரோயினை கூப்பிட்டு எக்ஸாமில் நீ ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணி ஜாபும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் புரியாமல் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் ஒரு மிராக்கல் ஒர்க்கர், எது இம்பாசிபிளோ அதை பாசிபிள் ஆக்குறவன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் எனக்கு லக்குக மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் மிராக்கல் பிஸ்னஸ் கார்டு உன் லைஃபே மாற்றிடும்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். ஹீரோயினும் அதை வாங்கி பார்க்குறான். கட் பண்ணால் ஹீரோயினோட அம்மா ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. லவ்லி ரன்னர் சீரீஸில் சோலோட அம்மா தான் இங்கேயும் ஹீரோயினோட அம்மா. ஹீரோயின் நேமு ஜின்னு, நம்ம இனி ஜின்னுன்னே சொல்லலாம். ஜின்னோட அம்மா ஜின் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் 8 இயர்ஸாக இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் தான் ஆகுறா. இந்த வாட்டியும் ஃபெயில் ஆனால் மறுபடியும் படிப்பாள். ஏன்னா அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. ஒரு வாட்டி எங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கேட் ஜின் அம்மா ப்ரே பண்ணக்கு ஒரு பவுல் மாதிரியே வச்சுருப்பாங்க. அதை தட்டி விட்டு உடச்சிட்டு கட் பண்ண இன்டர்வியூ நடக்கிற பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஜின்னோட நேமை கூப்பிட்றாங்க. அப்போ அதே நேமில் இன்னொரு பொண்ணும் இருக்கா. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஜின்னு 2 பேர் இருக்கனால 20s உள்ளவங்களை ஜின் 1ன்னும் 30s இருக்கவங்கள ஜின் 2ன்னும் ஷார்ட்டாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று ஜின்னும் நானும் 20s தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்டர்வியூ பண்ணுறவங்க உனக்கு 28 வயசு ஆகுது, 30s தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாங்க. இன்னும் 20s அப்ளை பண்ண வேண்டியது தானே, 30s 40s எல்லாம் அப்ளை பண்ண கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஜின்னு நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை பார்ப்பேன், ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் கூட நான் ஹையஸ்ட் மார்க்கு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்லாவும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னை அமுத்தி உட்கார வச்சுறாங்க. உடனே சோகமாக ஜின்னும் சைக்கிளை உருட்டிகிட்டே வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு இந்த வாட்டி அம்மா கிட்ட என்ன சொல்வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. வீட்டுக்கு வந்தால் ஜின்னோட அம்மா கோவமாக என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜின்னும் புரியாமல் பார்க்குறாங்க. கால் பண்ணி கேட்டேன், உனக்கு வேலை கிடச்சிருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஜின்னுக்கு ஞாபகம் வருது, நம்ம நேம்லேயே இன்னொருத்தி இருந்தா இல்லை, அவளுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு. அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வரா. ஆனால் ஜின்னோட அம்மா நீ நாள் ஃபுல்லாக ரூமை பூட்டிகிட்டே இருந்து படிச்சுட்டே இருப்ப, எதுவும் சாப்பிடக்கூட மாட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததுக்கு நல்ல பலன் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் பேசுகிறாங்க. ஜின்னோட அப்பாவும் ஏன் அதெல்லாம் இப்போ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஜின் அம்மா ஏன்னா அவளுக்கு வேலை கிடைச்சிட்டு, ஒருவேளை அவள் ஃபெயில் ஆகியிருக்கணும், இப்படியெல்லாம் நான் சொல்வேன்னு நினச்சிங்களா, நல்ல வேலை, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. ஜின்னு செம்ம பயத்தில் இருக்கா, கண்டுபிடிச்சா என்ன ஆகுமோன்னு. ஜின் அம்மா இப்போ கூட நான் நிம்மதியாக சாகுவேன், உனக்கு வேலை கிடைச்சிட்டுன்னு சொல்லி சந்தோஷத்தில் கட்டிப்பிடிக்கிறாங்க. ஜின் அப்பாவும் ஹக் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ஜின் ரூமுக்குள்ளே வரா. வெளியே ஜின்னோட அம்மா கால் பண்ணி சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஜின்னுக்கு வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னு ஒருத்தர் விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பாங்களா, அதை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் கோட் லேடி கெட்டப்பில் தான் ஃபேஸை மறைச்சி ஒரு கஃபேக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்த ஒருத்தன் டோரை ஓப்பன் பண்ண டோர் டிங்குன்னு ஜின் மண்டையிலேயே இடிக்க ஹீரோ அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. எஸ், அவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. எந்திரிச்ச ஜின்னு தேங்க்யூ சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. ஹீரோ அவன் உங்கள் நெத்தியில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜின் போயிட்டா. ஜின் அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தான்ல, அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இது ஸ்கேம் எல்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவும் இவங்க 2 பேரும் பண்ணுற கான்வர்சேஷனை கேட்டுட்டு தான் இருக்கான். அந்த ஃப்ராடும் என் கண்ணை பாரு, என்னை பார்த்தா ஃப்ராடு மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜின்னும் அவள் சொந்த கதையெல்லாம் சோக கதையெல்லாம் சொல்கிறா. கவர்மெண்ட் வேலை வாங்குறது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை, 8 இயர்ஸாக நான் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கேன், ஆனால் இவ்வளோ வருஷம் படித்ததே வேஸ்ட் மாதிரி இருக்குது அந்த மாதிரி. உடனே அந்த ஃப்ராடும் டாக்குமெண்ட் எல்லாம் கேட்குறான். ஜின்னும் கொடுக்குறான். அந்த ஃப்ராடும் கவர்மெண்ட் வேலை எவ்வளோ கஷ்டம், அதுக்கு காசு இல்லாமல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும்
காசு அதிகமாக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவனும் கிளவி ஆகிற வரை எக்ஸாம் எழுதிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறான். ஜின்னும் நான் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். ரெஸ்ட் ரூமில் அந்த ஃப்ராடு காலில் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ஜாக்பாட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான். ஹீரோவும் இவன் பேசுகிறத வந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். வந்து வேணும்னே அந்த ஃப்ராடை இடிக்கிறான். இடிச்சிட்டு வேணும்னே மொபைல் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு என் மொபைல் தொலைஞ்சு போயிட்டு கால் பண்ணிட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஃப்ராடும் பண்ண சொல்ல ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி இது என் ஃபோன் இல்லை, ஒரு பைத்தியக்காரன் என் ஃபோனை திருடிட்டான் அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு மெதுவாக மொபைல் நம்பரோட லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸை ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஃபோனை கொடுக்குறான் ஹீரோ. அந்த ஃப்ராடும் ஃபோனை பத்திரமா பார்த்துக்கலாம்ல, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ஃப்ராடும் ஜின் கிட்ட போய் அமௌண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னும் நாளைக்கு அனுப்பவா, பேங்க்குக்கு போய் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த டைம் ஹீரோவும் டீ கப்போட அந்த ஃப்ராடு கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லிட்டு டீ அவன் மேலே தெரியாதனமாக ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டான். அவனும் சூடில் அலறான். அந்த கேப்பில் ஹீரோ அவனோட பர்ஸை எடுத்து அவனோட ஐடி கார்டில் இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணி சொல்கிறான். அந்த ஃப்ராடும் பர்ஸை வாங்கிட்டு ஓடுறான். ஹீரோவும் சேரை தூக்கி வீசுகிறான். ஜின்னு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கு ஹீரோ அவன் ஒரு ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த ஃப்ராடு ஓடவும் ஹீரோ பின்னாடியே ஓடுறான். ஜின்னும் பின்னாடியே ஓடுறா திட்டிகிட்டே. இப்படியே சேஸ் பண்ணிட்டு ரோட்டில் போகும்போது காரில் இருந்து ஒருத்தன் ஹீரோவை பார்த்துட்டு அவனும் பின்னாடியே போகிறான். ஹீரோவும் ஒரு வழியாக அந்த ஃப்ராடை வந்து அமுக்கி பிடிச்சிட்டான். அந்த ஃப்ராடும் யார்டா நீ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்ல இருந்து ஓடி வந்தானே அவன் வந்து நான் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றான். யார் இது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஹீரோ கிட்ட கேட்க ஜாப் ஸ்கேமர் பார்த்ததும் பிடிச்சிட்டேன், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். போலீஸும் பரவாயில்லையே 10 நிமிஷத்துலேயே பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகும்போது ஜின்னு ஓடி வந்து அவனை அடிச்சு என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறா. ஹீரோ தான் தடுக்கிறான். ஜின்னு அந்த இடத்துலயே உட்காந்து அழுறா. அந்த ஃப்ராடும் போலீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜின்னு ஐயோ அது என் அம்மா பணம்னு சொல்லி அழுறா. ஹீரோ போலீஸ்கிட்ட நான் ஜின்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரேன், ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஜின்னை காமிக்கிறாங்க. ஓடுனதுல அவளோட ஷூ எல்லாமே கீழே விழுந்திருக்கும் போல நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோவும் கார்ல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்த ஒரு ஷூவை வந்து ஜின் கிட்ட போட சொல்லி கொடுத்துட்டு உங்க பேக் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, நான் ஸ்டேஷன்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஜின்னும் வேண்டான்னு சொல்றா. ஆனா அதை கண்டுக்காம ஹீரோ போறான். கார்ல போய் உட்கார்ந்தா அப்போ ஹீரோ கிட்டையும் ஒரு கவர் இருக்கும், ஜின் கிட்டையும் ஒரு கவர் இருக்கும். ரெண்டுமே பிரேக் அடிச்சதுல மிக்ஸ் ஆயிடுச்சு. ஜின்னும் மனசுக்குள்ளேயே நம்மகிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கான், ஒருவேளை ஸ்கேமரா இருக்குமோன்னு யோசிச்சுட்டே வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஸ்டேஷன்ல கொண்டு விடுறான். ஜின்னும் இறங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்லாம் கொடுக்குறா. ஹீரோவும் கார்ல இருந்துட்டு எப்படி அந்த ஃப்ராடுகிட்ட சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னையே பார்த்துட்டு இருக்கான். ஜின்னும் ஹீரோவோட ஷூவை போட்டனால அது காலில் நிற்காம கலண்டு கலண்டு விழுது. அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த ஃப்ராடு நல்லா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படி ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க அந்த ஃப்ராடும் 30s இருக்க கேர்ள்ஸாக செலக்ட் பண்ணி ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் போலீஸ்ட என் பணம் திரும்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. போலீஸும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு அழுதுகிட்டே எனக்கு அந்த பணம் இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடை அடிக்க போகிறா. போலீஸ் எல்லாம் ஜின்னை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஜின்னும் அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. பணம் கட்டினா தான் எக்ஸாமில் பாஸ் ஆகி வேலை கிடைக்கும்னு சொன்னான், அதனால பேங்க் பாஸ்புக்கை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட போலீஸ் எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. இப்படியா பேங்க் பாஸ்புக்கை கொடுப்பேன்னு திட்டுறாங்க. கட் பண்ணால் ஹீரோ அவன் வீட்டுக்கு போகிறான். ஜின் கொடுத்த ஆப்பில் தொடச்சிட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டே அந்த கவரை ஓப்பன் பண்ணும்போது அதில் ஜின்னோட ரெஸ்யூம் இருக்குது. அப்போ தான் காரில் கவர் மாறினதை யோசித்து பார்க்குறான். அப்புறம் ஜின்னோட ரெஸ்யூமை பார்த்துட்டு 1996 பிறந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஜின்னை காமிக்கிறாங்க. ரோட் பக்கத்தில் உட்காந்துருக்கா சோகமாக. அங்கே போகிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ கம்பெனி இருக்குது, ஆனால் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா சோகமாக. அப்போ யாரோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லீக் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், பேலன்ஸ் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜின்னும் நான் இருக்க நிலைமையில நீ ஏன்டா தேவையில்லாமல் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கேருந்து அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பராச்சும் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. உடனே ஜின்னும் என் அக்கௌண்ட்டில் 1500 தான் இருக்குது போதுமா அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் விடாமல் கேட்க ஜின்னு கோவத்தில் செமையாக கத்தி விடுறா. அதே டைமில் ஹீரோவும் ஜின்னுக்கு கால் பண்ணுறான். ஜின்னும் பஸ்ஸில் போயிட்டுருக்கா. ஜின்னு மறுபடியும் நீயா ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸர் தானே அப்படின்னு கேட்க ஹீரோவும்
ஒன்றும் புரியாமல் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். ஜின்னு நான் தான் பேசுகிற நிலமையில இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லா பேட்வேர்ட்லையும் திட்டிட்டு ஹீரோ நம்பரை பிளாக் பண்ணுறா. பாவம் ஹீரோ ஜின் திட்டுறதுல கண்ணே கலங்கிடுச்சு. திரும்ப கால் பண்ணால் கால் போகலை. ஜின் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோட் லேடி ஹேர் ஸ்டைலை வந்து கலைச்சிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு நடந்து போகிறான். அங்கே ஒரு கேட் இருக்கு. ஹீரோ வீட்டில் காமிக்கிறாங்க. அவன் அங்கே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் போலீஸ் ஃப்ரெண்டு சொன்னதை தான் நினச்சி பார்க்குறான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, சியோன் சிட்டி வந்து ஒரு வினோதமான சிட்டி. 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கேர்ள்ஸ் வந்து அங்கே வந்து மிஸ் ஆகியிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. விட்னஸ் கூட இறந்து போயிட்டாங்க. ரொம்பவே கஷ்டமான விசாரணை தான் இது. நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி காணாமல் போன கேர்ள்ஸ் எல்லாம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஜின்னு ரோட்ல தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அந்த கேட் முன்னாடி வந்து நிற்குது. அதை பார்த்துட்டு ஜின் அந்த பூனை கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. அதுக்கு பால் எல்லாம் கொடுக்குறா. கொடுத்துட்டு உனக்கு போக இடம் இல்லையா, எனக்கும் அதே மாதிரி தான், யாருமே என்னை பார்க்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. பால் கொடுத்துட்டு வீட்டுக்கு போறா. அங்கே ஜின்னோட அம்மா கால் பண்ண ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜின்னு பேட்டரி இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறா. நியூஸ் தான் ஓடுது டிவியில். அந்த நேரம் பார்த்து ஜின்னோட நியூஸ் தான் ஓடுது. ஃப்ராடுகிட்ட மாட்டியிருப்பாள், அந்த நியூஸ் தான் ஓடுது. உடனே அவள் டிவி முன்னாடி போய் மறைச்சிட்டு ஒரு வழியாக டிவியை ஆஃப் பண்ணிட்டா. ஜின்னம்மா அவளுக்காக ஸ்பெஷலாக ஏதோ செய்கிறாங்க வேலை கிடச்ச குஷியில். ஜின்னும் பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறா. ஜின் அம்மா என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அப்பா தான் 8 வருஷமா படிக்கிறா இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. ஜின்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டடி டேபிளில் பார்த்தா அங்கே ஒரு ஷூ கிஃப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னா ஜின் அழுதுட்டு, யாரை கேட்டு எனக்கு ஷூ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜின் அப்போ நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா வாங்கினீங்க தேவையில்லாமன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரூமை க்ளோஸ் பண்ணுறா. ஜின் அம்மா கடுப்பாகி திட்டிகிட்டு இருக்காங்க. ஜின்னும் அவளோட எக்ஸாம்ஸு படித்த புக்ஸ் எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு வெளியே கொண்டு வந்து போடுறா. கட் பண்ணால் ஹீரோ தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறான். ட்ரிங்க் பண்ணிகிட்டே ஜின்னோட ரெஸ்யூமை தான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜின்னும் எல்லா புக்கையும் தீயில போட்டு எரிக்கிறா. அப்படியே பாஸ்டில் அவள் எப்படியெல்லாம் படித்தா, எவ்வளோ வாட்டி ஃபெயில் ஆனா, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அழுதுட்ருக்கா. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தா, ஆனால் அதுக்கு எந்த பலனும் இல்லை. இது இப்படி தான் முடியணும்னு இருக்கு போல் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த கரெக்டாக மழை பெய்யுது. உனக்கு என்ன பார்த்தா காமெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. அங்கே ஹீரோவும் ஜின் ரெஸ்யூமை ஃபுல்லாக ரீட் பண்ணுறான். கட் பண்ணால் ஜின்னு நல்லா குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அங்கே பூனை இருக்கு. அந்த பூனை தான். ஜின்னும் பூனைக்கிட்ட நம்ம முன்னாடியே மீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க போறா. ஆனால் அது ஓடி போய் ஒரு தொட்டிக்குள்ளே விழுந்துட்டேன். ஜின்னும் அதை பிடிக்க போறா. மனசுக்குள்ளேயே நானும் இதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்போ கரெக்டாக ஒரு மின்னலும் அடிக்குது. டைமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பேக்கில் ஓடுது. டைம் வந்து ரிவர்ஸில் ஓடுது. அதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஜின்னுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க மறக்காம மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ராமா லவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.